கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே பாதிக்கவும் பட்டுட்டேன். வேதனையோட சொன்ன பிரியாமணி. நடிகை பிரியாமணி கோலிவுட் அப்புறம் டோலிவுட்ல பிஸியான நடிகையா வலம் வந்தவங்க. தேசிய விருது வென்ற நடிகையான அவங்க கல்யாணத்துக்கு பின்னாடி கொஞ்ச காலம் நடிக்காம இருந்தாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்ச அவங்க கடைசியா ஹிந்தில மைடான் படத்துலயும், மலையாளத்துல ஆபீசர் ஆன் டியூட்டி அப்படிங்கிற படத்துலயும் நடிச்சாங்க. இந்த சூழல்ல பிரியாமணி பேட்டி ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. பாரதி ராஜா இயக்குன கண்களால் கைது செய் படத்தின் மூலமா சினிமாவில் அறிமுகமானவங்க பிரியாமணி. ஏ.ஆர். ரஹ்மான் இசையமைச்சிருந்த அந்த படம் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் பிரியாமணிக்கு நல்ல அறிமுகமும் பேரும் கிடைச்சது. அதுக்கப்புறமா பாலு மகேந்திரா இயக்கத்துல அது ஒரு கனாக்காலம் படத்துல நடிச்சு கவனம் ஈர்த்தாங்க. தன்னோட கெரியரோட ஆரம்பத்திலேயே பாரதி ராஜா, பாலு மகேந்திரா அப்படின்னு 2 பெரும் ஆளுமைகளோட இயக்கத்துல நடிச்சதால திரையுலகத்துல வெகுவாவே கவனம் ஈர்த்துட்டாங்க பிரியாமணி. இப்படிப்பட்ட சூழல்ல அமீர் இயக்கத்துல உருவான பருத்தி வீரன் படத்துல நடிச்சாங்க. முத்தழகு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அட்டகாசமா நடிச்சிருந்தாங்க. கார்த்தியோட காதல்ல கசிந்துருகிறதும், காதல் விவகாரம் வீட்ல தெரிஞ்சதுக்கு பின்னாடி யாருக்கும் பயப்படாம இருக்கிறதும் அப்படின்னு ஒவ்வொரு காட்சியிலயும் நடிப்பு ராட்சசியா மிரட்டியிருந்தாங்க. குறிப்பா அந்த கிளைமேக்ஸ் காட்சியில எல்லாரையுமே கலங்க வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு இவங்களுக்கு தேசிய விருதும் கிடைச்சது. இந்த நிலையில அவங்க பேட்டி ஒண்ணுல என்னோட நிச்சயதார்த்தத்த நான் வெளிப்படையாவே அறிவிச்சேன். என் மேல அக்கறை வச்சிருந்தவங்க அத பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ஆனா சில பேரு தேவையில்லாத வெறுப்பு செய்திகள பரப்புனாங்க. லவ் ஜிஹாத் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. நான் பிரபலம் அப்படிங்கிறதால எது வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் அந்த கருத்துக்கள் என்ன ரொம்பவே பாதிச்சது அப்படிங்கிறது தான் உண்மை. என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நான் திரைப்படத் துறையில இருக்கிறவ. ஆனா இதுல எந்த தொடர்புமே இல்லாத என்னோட கணவர எதுக்காக சொல்லணும்? அவரு யாரு அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியாது. நெறைய செய்திகள் அத பத்தி வந்துச்சு. அது எல்லாமே என்ன 2லிருந்து 3 நாட்களுக்கு மேல ரொம்பவே பாதிச்சிருச்சு. இப்பவும் கூட நான் அவர் கூட ஒரு புகைப்படம் போட்டா வரக்கூடிய கமெண்ட்ஸ்கள்ல பாதி எங்களோட சாதி இல்லன்னா மதம் பத்தினதாவே தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட இந்த பேட்டி இப்போ சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு.